வணக்கம். நான் டாக்டர் விஜய் பிரதாப். ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இஎன்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து தைராய்டு சுரப்பிகளை பற்றி. உடம்புல வந்து நாளமில்லா சுரப்பிகள் அப்படிங்கிறதுல முக்கியமான பங்கு வந்து இந்த கணையத்துக்கும் தைராய்டுக்கும் உண்டு. இதில் கணையத்தோட பிரச்சனைகள்னால வரக்கூடியது தான் டயபிட்டிஸ். தைராய்டோட சுரப்பிகளோட பிரச்சனைகள்னால வரக்கூடியது தான் அது ரொம்ப காமனாக இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த தைராய்டோட பிரச்சனைகளை நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று தைராய்டு சுரப்பியோட செயல்பாடு அதிகமாக இருக்கிறது. இன்னொன்று தைராய்டு சுரப்பிகளோட சுரக்கும் தன்மை வந்து கம்மியாக இருப்பது. அதை ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போதைராய்டிசம் சொல்லுவாங்க. மூன்றாவது வந்து தைராய்டு சுரப்பிகளில் கட்டிகள் ஏற்படுவது. இதில் வந்து இந்த ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போதைராய்டிசம் அந்த மாதிரி பிரச்சனையை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம மெடிசின்ஸ் மூலமாகவே குணப்படுத்த நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் இந்த தைராய்டு கட்டிகள் எனப்படுகிற அந்த பர்டிகுலர் வியாதிக்கு மட்டும் நம்ம சில பரிசோதனைகள் எடுத்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சை மூலமாக அதை சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். நமது ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனைத்து வியாதிகளுக்கும் இலவசமாக ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.